போராட்ட ஜெபம் எப்படிப்பட்டது பாருங்க. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. திரும்ப நம்ம தமிழ்ல 10ஆம் வசனம், ஆங்கிலத்தில் 11ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வரும் நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகும்படி ஜெபம் பண்ணுங்க. ரெண்டாவது, எதற்காக ஜெபிக்கணும்? போராடி ஜெபிக்கிறதுனா என்ன என்று கேட்டா, ரெண்டாவது, Paul struggled in prayer for the glory of God. கிறிஸ்துவினுடைய மகிமையை தாம் வாழ்க்கையின் மூலமாய் பெருக பண்ணும்படி அவன் ஜெபம் பண்ணான். அவன் சொல்லுகிறான் பாருங்க, தேவனுக்கு மகிமையையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிரம்பணும். அப்போ பொதுவாகவே நம்ம ஜெபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நம்ம எதுக்காக ஜெபம் பண்றோம் அப்படின்னு கேட்டா, அநேக வேளையில நம்முடைய வாழ்க்கை மகிமை அடையணும், நம்முடைய வாழ்க்கை பெருகணும், நம்முடைய வாழ்க்கை உயரணும், நாம மற்றவர்களுக்கு முன்பாக மேன்மை அடையணும். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பொதுவாக ஜெபித்து பழகிட்டோம். எல்லாம் எனக்காக, என்னுடைய காரியங்களுக்காக, என்னுடைய தேவைகளுக்காக, என்னுடைய பெயருக்காக, என் புகழுக்காக, என் உயர்வுக்காக, என்னுடைய பிரஸ்தாபத்துக்காக, என்னுடைய வெற்றிக்காக ஜெபம். உண்மையா இல்லையா? இதில் நம்ம ஜெபங்கள் எல்லாம் பட்டியல் போட்டு வச்சிங்கன்னா நிறைய காரியம் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஆல் அபவுட் மீ. என்னை உயர்த்தும், என்னை கனப்படுத்தும், என்னை மேன்மைப்படுத்தும், என்னை பெரியவனாக்கும். இப்படி தான் நம்ம ஜெபம் பண்ணி பழகியிருக்கோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை பற்றி அவர் ஜெபம் பண்ணல. அவர் சொல்றார், நான் எப்படி போராடி ஜெபம் பண்றேன் அது போல் நீங்களும் போராடுங்கன்றாரு. என்ன போராடினார் ஜெபத்தில்னு கேட்டா, மாம்சம் என்ன சொல்லும்னா, உன்னை மேன்மைப்படுத்து. நம்முடைய உயர்வை அது ரொம்ப விரும்பும், அது ஆசைப்படும், அதை தூண்டும், நமக்கான காரியங்கள் அது தேடும். ஜெபத்தையே கூட நமக்காக மகிமையாக மாற்ற அது தேடும். நம்ம பெயர், நம்ம பிரஸ்தாபம், நம்முடைய நாமம், நம்முடைய அந்தஸ்து என்ன, அது எப்படி உயர்த்துறது, அதுவே நம்முடைய நோக்கமா இருக்கும். பரிசேயர்களை பாருங்க, ஜெபம் பண்ண போனா கூட 10 பேர் பார்க்குறாங்களா, சந்தை வெளிகளில் போய் ஜெபம் பண்றது, நீண்ட ஜெபம் பண்றது. அவங்க வஸ்திரம் போட்டா கூட மனுஷர் பார்ப்பதற்கு பக்திமான்களை தெரியும், நீண்ட அங்கிகளை போட்டுக்கிறது. உபவாசம் எடுக்கிறாங்க. எதுக்கு உபவாசம் எடுத்தீங்க? முகத்தை வாடலாக வச்சுட்டு பக்தி உள்ளவர்களாக தங்களை காமிச்சிக்கிட்டு ஜனத்திறது மகிமையை வாங்கணும். காணிக்கை கொடுக்குறாங்க, தான தர்மம் பண்ணுறாங்க. அதையும் எதுக்கு பயன்படுத்துனாங்கன்னு கேட்டால், தாரை ஊதிக்கிட்டு எல்லாரும் தன்னை பார்க்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட நிறைய பேர் தங்கள் லைஃப்பை அதிக வேளையில் நம்ம எதில் நம்ம ரொம்ப முக்கியமாக இருக்கிறோன்னா, மற்றவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்க, நம்ம பேர் எப்படி பெருகுது, சபையில் நம்மளை என்ன கனம் கிடைக்குது, என்ன அந்தஸ்து கிடைக்குது, என்ன உயர்வு கிடைக்குது, மற்றவங்க நம்மளை எப்படி கணிக்கிறாங்க, இதுதான் நம்முடைய நோக்கமாகவே மாறிடுது. நம்ம விரும்புகிற காரியங்கள், வேண்டுகிற காரியங்கள், நம்ம செய்கிற காரியங்கள், நம்ம முயற்சி எடுக்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ப்ரொஃபைலை எப்படி பெருசாக்கலாம், நம்முடைய ஃபுட் பிரிண்ட் எப்படி பெருசாக்கலாம், நம்மளை எல்லாரும் பெரிய ஆள் எப்படி பார்ப்பாங்க, நம்மளை முதிர்ச்சியானவங்க எப்படி பார்ப்பாங்க, நம்மளை ஒரு பெரிய ஆளை எப்படி காமிக்கலாம், இதுதான் நம்மளுடைய நோக்கமா இருக்கு. பொதுவா இது மாம்சத்திலிருந்து எழும்புறது தான் இந்த கிரியை. எல்லாரும் உன்னை பார்க்கணும், எல்லாரும் உன்னை கனம் பண்ணணும், எல்லாரும் உன்னை மகிமைப்படுத்தணும், உன் பேர் ரொம்ப பிரஸ்தாபமாகணும், பிரபலமாகணும். நான் பவுல் சொல்றாரு, என்னோட போராடி ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அந்த மாம்சம் தன்னுடைய புகழ்ச்சியை தான் விரும்பும். ஆனால் நாம் அதுக்காக ஜெபம் பண்ணக்கூடாது. இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைப்படணும் என் வாழ்க்கையின் மூலமாக, அதுக்காகவே நான் ஜெபம் பண்ணுறேன். அவருடைய நாமத்திற்கு மகிமை வரணும், எனக்கு அல்ல, அவருக்கு மகிமை வரணும். நான் சிறுக வேண்டும், அவர் பெருக வேண்டும். 2 தெசலோனிக்கேயர் 1:11 பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக வேண்டிக் கொள்ளுகிறோம் என்று சொல்வார். அவருடைய நாமம் மகிமைப்படணும். 1 கொரிந்தியர் 10:31, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்க. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6:20 பாருங்க. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய நீங்கள் உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை என்ன பண்ணுங்க, மகிமைப்படுத்துங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்காக அல்ல,
எல்லாமே தேவனுடைய மகிமைக்காக. தேவன் உண்டாக்கின எல்லாமே எதற்காக? அவருக்காக, அவருடைய மகிமைக்காக. ஆனால் மாம்சம் என்ன தேடும்னா எனக்காக. அந்த லூசிஃபருடைய ஆவி அதுதான். லூசிஃபர் பாருங்க, நான் உயருவேன், நான் ஏறுவேன். அன்றைக்கு பாபியல் கோபுரம் கட்டினவங்களுடைய நோக்கம் அதுதானே. நமக்கு பேர் உண்டாகும்படிக்கு நாம் ஒரு கோபுரத்தை கட்டுவோம். இதான் மனுஷனுடைய ஆவி. நம்ம ஆவி எப்பவுமே இப்படி தான் இருக்கும். ஏவாளை தூண்டின சோதனை என்ன சோதனை? இந்த கனியை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களை போல மாறிடுவீங்க. நீங்கள் இனிமேல் மனுஷனாக இருக்க வேண்டாம், தேவர்களை போல மாறுவீர்கள். நீங்கள் ஒரு மகிமையான இடத்துக்கு போயிடுவீங்க. ஆனால் கர்த்தருடைய விருப்பம் என்னன்னா, நான் மகிமைப்படுறதில்ல, என் மூலமாய் தேவன் மகிமைப்படணும். மை லைஃப் மஸ்ட் க்ளோரிஃபை காட். என்னுடைய பேர் இருந்து என்ன பண்ண? என்னுடைய நாமம் உயர்ந்து நான் என்ன பண்ண போகிறேன்? அதனால தான் யோவான் சொன்னான், நான் சிரிக்கிறேன், நீங்கள் பெருகுங்க ஆண்டவரே. நான் உயர்த்தப்படும் போது எல்லாரும் என் பக்கத்தில் இழுத்துக்கொள்ளுமேன்னு இயேசு சொன்னார். அவரை உயர்த்தணும். நம்ம வாழ்க்கையில் ஜெபம் பண்ணும்போது போராடி ஜெபிக்கிற ஜெபம் என்னன்னு கேட்டால், ஆண்டவரே இது என் மகிமைக்காக வேண்டாம், உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக இருக்குமானா அதை மாத்திரம் நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே. என் பேர் வருதோ, என் புகழ் முடிவில் கிடைக்குதோ அது எனக்கு அவசியம் இல்லை. நான் ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் ஜெபம் பண்ணுறேன். என் மாம்சம் சொல்லுது, உன்னுடைய பேருக்காக ஜெபம் பண்ணு, உன் புகழுக்காக ஜெபம் பண்ணு, நீ நினச்சது நடக்கணும்னு ஜெபம் பண்ணு. ஆனால் ஆவியானவர் சொல்லுவார், உனக்காக நீ ஜெபம் பண்ணாத, தேவனுடைய நாமம் என்னில் மகிமைப்படணும். இது முடிவு தேவனுக்கு மகிமையாக இருக்கணும். எனக்கு பேர் வராமல் போயிட்டா பரவாயில்ல. பவுல் சொல்கிறது போல், நாங்கள் துடைத்து போடுற ஒரு அழுக்கு கந்தையை போல, துணியை போல இருக்கிறோம், பரவாயில்ல. நாங்கள் இந்த உலகத்தில் இழிவானவைகளாக கருதப்படுறோம், பரவாயில்ல. நாங்கள் மனுஷரால் நிந்திக்கப்படுறோம், பரவாயில்ல. அவமதிக்கப்படுறோம், பரவாயில்ல. ஆனால் எங்கள் வாழ்க்கை இயேசுவுக்கு நற்கந்தமாக அவருக்கு மகிமையாக வந்துட்டா போதும். அல்லேலூயா. அதே தான் மத்தேயு 5:14 பார்த்தா, இந்த உலகத்துக்கு நீங்கள் உப்பாக இருக்கிறீங்க, இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க, இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. 16ஆம் வசனத்தில், மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை பிதாவுக்கு மகிமை உண்டாகும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. என் கிரியைகளை பார்க்கும்போது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். என்ன மகிமைப்படுத்திடக்கூடாது, என்ன உயர்த்திடக்கூடாது. நான் சொல்லுவேன், ஜெபம் போராடி ஜெபிக்கிறதுனா, முதலாவது நான் சொன்னேன், சரீர தேவைகளுக்காக ஜெபிக்கிறத நிறுத்திட்டு ஆவிக்குரிய தேவைகளுக்காக நான் ஜெபிக்கணும். அந்த உணர்வு எனக்கு இருக்கணும். ஆண்டவரே, நான் இவ்வளோ பொருளையும் பணத்தையும் உங்கள்கிட்ட கேட்குறேனே, ஆனால் என் ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி வறட்சியாக இருக்கே, அன்பில்லாதவனாக இருக்கிறேனே, பொறுமை இல்லாதவனாக இருக்கிறானே, அதில் தானே எனக்கு உம்முடைய கரம் வேண்டும். அதற்காய் நாம் ஜெபிக்கும்போது, காணப்படாதவைகளுக்காய் ஜெபிக்கும்போது காணப்படுகிறவைகளை கர்த்தர் நமக்காய் தருவார். முதிர்ச்சியான ஜெபம். ரெண்டாவது, போராடி ஜெபிக்கிற ஜெபம்னா என்ன? என்னுடைய மகிமைக்காய் ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, எனக்கு பேருண்டாகும்படி ஜெபிக்கிற ஜெபம் அல்ல. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நடக்கட்டும் ஆண்டவரே, அதற்காகவே நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா.